ஏமா வீட்டு பக்கம் யாரும் சேர்க்காத, கருவு சாத்திரம் உள்ளவே இருக்கணும். சரிங்க. ஏங்க வரும்போது லட்டு மிச்சர் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். லட்சுமி அம்மா தாயே, நீ தான் எனக்கு தெய்வம். ஏங்க பாத்து போங்க, ஏதோ லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி போயிட போறீங்க. லாரி ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டு போறனா? என்னமா பேசுறேன்? அந்த மாதிரி ஏதோ ஆயிட போகுதுன்னு சொன்னேன், கோச்சுக்காதீங்க. ஏமா தயவு செஞ்சு இனிமே அனுமதி சொல்லாதம்மா, மனசு படப்படமா. ஏங்க அது போல கெஞ்சாதீங்க. போன வாரம் என் ஃப்ரெண்டோட மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாருங்க. ஏமா உன் ஃப்ரெண்டோட மாமனார் ஹார்ட் அட்டாக்ல போனதுக்கு என்னையாமா ஒப்புடுற? நான் எது சொன்னாலும் நீங்க கோச்சுக்கிறீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, யாரையும் ஊட்டான சேர்க்காத, பத்திரமா கதவை பூட்டினு இரு. ஏங்க நான் சொன்னது மறந்துட போறீங்க. மிச்சர் லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வரமா, ஆனா ஊட்டான மட்டும் யாரும் சேர்க்காத. சேர்க்க மாட்டேன். நீங்க முதல்ல போய் சேருங்க. போய் சேருங்களா? ஐயா இவ்வளவு கட்டின நாள்ல இருந்து அபசகரமா பேசுறாள. காதல் ஓவியம் பாடும் காவியம். நான் ஆட்டோ ஓட்டுறா? இல்லப்பா, பஸ் ஓட்டுறேன். இது பஸ் மாதிரி தெரியுதா? ஆட்டோ மேத்தாது. ஆட்டோ மாதிரி தெரியுதுல்ல, அப்புறம் நான் ஆட்டோவா ஓட்டுறேன்ற. அதெல்லாம் விடு, அவசரம் வருவியா? அவசரம்னா வருவியாவா? அதுதானப்பா ஆட்டோ. இலவசமா வருவியான்னு கேட்டேன். ஏன் இலவசமா உங்க வீட்டுல இருக்கிற பொருளா தந்து என்கிட்ட குத்துறான்? காமெடி. ஆமாப்பா, பயங்கரமான காமெடி. சரியா, எங்கன்னா போனமா சொல்லு, எப்பவுமே விடுறான். எனக்கும் ஒரு பொண்ணுக்கு லவ்னா எங்கன்னா தப்பிச்சு போனா கூட்டு போவியா? லவ் மேட்டரா? எப்பா நீ லடாக்கு போனா கூட ஆட்டோல கூட்டு மாறுமா? காசு வச்சுக்கிறீங்களா? காசுலாம் ரெடியா, ஆனா நீ கூட்டு போவியா? சத்தியமா கூட்டு மாறேன். உட்காரு. எதே ஏரியா பொண்ணு? தெரியலண்ணா. தெரியலையா? என்ன போன்ல லவ் பண்ணீங்களா? என்ன அதெல்லாம் இல்ல. போன்ல லவ் பண்ணலையா? அப்ப நான் சொந்தக்கார பொண்ணா? தெரியல. டேய், எது கேட்டாலும் தெரியலன்ற இல்லன்ற. எந்த ஏரியா பொண்ண லவ் பண்ற? லவ் பண்ணா ரெடி. பொண்ணு இந்த புச்சு கூட கட்டாக்கு போயிடலாம். ஏன்டா சொய் முண்ட மூஞ்சியா? நானா உனக்கு பொண்ணு புடி கொடுக்க மாமா வேணா பாக்குறேன். இந்த மூஞ்சிக்கு எந்த பொண்ணு உன பாக்க? நான் இந்த மூஞ்சி நான் கோரா? ஒரு குறையும் இல்ல, எல்லாம் அதிகமா இருக்குதே. போ 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 போ, அப்படியே போய் மேய. ஏன்னா நாய்க்கு கட்டிக்க வரானுங்க போரு. எனக்கு என்ன லடாக்கு போறாரா? லடாக்கு சே, டென்ஷன் ஆகிட்டானா? வந்துட்டேன். நீ அம்ச லொகேஷனுக்கு தான் வந்திருக்கேன். தம்பியா இப்ப எங்க போற? என் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு வர சொன்னாங்க, அதான் போறேன். இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டா? யாரு? மஜாலுவா? அப்படிலாம் யாரும் இல்ல, நீ கிளம்பு. அட இந்த லொகேஷன் தாங்க அமிச்சாங்க. இந்த ஊடு தான். இந்த லொகேஷன் இந்த ஊடா? சரியா, உள்ள போய் என்ன பண்ணுவா? நானும் மஜாலுவாவும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவோம். ஏ கொக்கு பர கோழி பர கொக்கு பர கோழி பரபரியா? இப்ப என்ன பண்ற? எனக்கு ஒண்ணு புரியலையா. மஜாலு டேய், வாயை வச்சிருவேன் பின்னாடா. என்னப்பா மஜாலு கிட்ட சொல்றேன். மஞ்சுல மஜாலு நாக்கி வச்சுக்கிற பத்தியா? டேய், அவன் யார் தெரியுமாடா? என் பொண்டாட்டிடா. சோ சேட். மஜாலு வாழ்க்கை இவ்வளவு நாசமா போச்சு. டேய், இப்ப என்னத்துக்கு ஃபீல் பண்ற? கிளிய புடிச்சு குரங்கு கையில குத்துட்டு இருக்காங்களே. ஓ மூஞ்சின்னா அவ அழகுன்னா அவ வாழ்க்கையே நாசமா போச்சு. டேய், என்னடா மூஞ்ச பத்தி பேசுற? என் பொண்டாட்டிடாவா? இன்னும் இவரு ஒன்னும் போகலையா? ரெய்னா. மஜாலு. ஏய் நில்றா. ஏய் வா. ஏங்க நீங்க போய் சேர்ந்துருப்பீங்க, பார்த்தா இங்க இருக்கீங்க. ஆமா, நான் போய் சேர்ந்துருவேன். நீங்க குமால் அடிப்பீங்க. ஏய், யார் இவன்? இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு ரெய்னா. ஏய், ஆட்டோ ஓட்டத்துக்கு வெளியே போனா இது மாதிரி ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு குமால் அடிக்கிறியா? ஏங்க நான் ஒன்னே இருக்கேன்ல, எனக்கு பயமா இருக்கும்ல, அதனால என் ஃப்ரெண்டு கூட வீடியோ போடுவேன். தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. ஏய் ரெய்னா, போடா. என்னப்பா இப்படி பண்ற? மூஞ்சில குத்தனா தலைவலியா கை வந்துடும், போடா. மஜாலு, உன் வாழ்க்கை இந்த நிலைமை ஆயி போச்சு. சண்டே பார்க்ல மீட் பண்ணலாம். டேய், பார்க்கு வருவா. எட்டி விடுப்பு மேல விடு. போடா போடா. என்னடா பாக்குற? இந்தியன் தாத்தா மாதிரி விரல விட்டுருவேன், போடா. மஜாலு பாய். என்னடி பாய? அப்படியே விட்டு நான் செவுத்துல பஞ்சுக்குவேன். ஏய் செல்லு குறிய, செல்லுக்கு தானே இதெல்லாம் பண்ற. செல்லு குடு. என்னங்க ஏய் குறிய குடு. ஓ, கதவு திறந்தேனா அவ்வளவுதான். ஐயோ, வீட்டை விட்டு போவே கூடாது பழுதா. இன்ஸ்டாகிராம் போறான். இன்ஸ்டாகிராம் என்னடா இது போன் வருது? ஹலோ மஜாலு, உன் வீட்டுக்கார போயிட்டா சொல்லு, நான் வந்துடுறேன். டேய், போன்ல வந்துட்டியா? ஐயோ, இவனா? கட் பண்ணிட்டானா நாதாரி? டேய், உன்னை பாத்துக்கிறேன்டா. என்னப்பா எட்டி பாக்குற? ஏன் இந்த மாதிரி வந்து பாத்து நிக்கிறியா? புரியலையா? நான் எப்பவுமே இந்த டைம்ல இங்க வருவேன். இங்க ஒரு பொண்ணு சோக்கா இருக்கும். ஆஹா, சரியா. இங்க வந்து எட்டி பார்த்து என்ன பண்ணுவ? நான் கை காட்டினா அதுவும் கை காட்டும். நான் பிளைங் கிஸ் கொடுத்தா அதுவும் பிளைங் கிஸ் கொடுக்கும்.
ஓஹோ இவ்வளவு வேலை ஓடுதா? சரி, அது யாருன்னு தெரியுமா? அட அது யாரா இருந்தா என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஜாலியா இருக்குதுல்ல. டேய் கிட்ட வாடா. அது யார் தெரியுமாடா? என் பொண்டாட்டி. ஓ உங்க பொண்டாட்டியா? நான் இனிமே பயப்பட மாட்டேன், நான் அப்படியே டாட்டா காட்டுவேன். டேய் என் பொண்டாட்டின்ற திரும்ப டாட்டா காட்டுவேன்ற. நம்மளுக்குள்ள இருக்குது. அப்படியே மெச்சு விட்டுறேன். போடா போடா போ. ஐயோ ஐயோ, உன்னை எவன் வருவான்னு தெரியலையே. இது நான் போன் அடிக்குது. ஹலோ, நீ மலராய் மலராய் மலரானால் நான் தான் உன் பூவாசம். யார் மீறி நான் தெரிய? ஹலோ, சூப்பரா இருக்குதுங்க உன் கவிதை. என்ன மச்சாலு உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. போன்றே கட்டிக்கிச்சு. நான் உங்க வீட்டுக்கு தான் இருக்கேன், வருவா? வா வா, இங்கதான் இருக்கிறேன். இதோ வந்துடுறேன். வாடா நாதாரி, உண்டுலன்னு பண்ணிடுறேன். இன்னும் எவன் உங்ககிட்ட பேசுறாலும் தெரியல. கரம்பு பிடிச்சுவோ அழகாகிறான்னு கட்டினு வந்தா தப்பா போச்சு. இதான் மஜால் விடு, நான் போய் பேசிட்டு வரேன். நீ இந்த ஆட்டோக்காரர்கிட்ட பேசினா சரிதான். இருப்பா, எங்கப்பா போறான்? ஏய் ஆட்டோக்காரா, அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஓ மஜாலு பாக்க போறியா? ஏய் எப்படி கரெக்டா சொல்ற? எனக்கு ஜோசி எல்லாம் தெரியும். ஓ ஜோஷ் எல்லாம் தெரியுமாண்ணா? சரி விடு, அவன் போயிட்டு பேசிட்டு வரட்டும், நம்ம பேசினு இருக்கலாம். நீங்க பேசிட்டு இருங்க, இதோ போயிட்டு வந்துடுறேன். ஏய் நின்றா, இங்க வாடா. எங்கடா ஸ்ட்ரைட்டா போற? அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச போறானா, அவனே தடுக்கிறா. டேய் உன் ஃப்ரெண்டுக்கு மஜால் என்ன வேணும்? இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு தானடா? இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டாம்பா. நான் யார் தெரியுமா? நீ என்ன ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? ஏய் அது இல்ல. அது இல்லையா? அப்பனா ஆட்டோ ஓட்டும் போது ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னா? ஏய் அவங்க தேவையில்லாம பேசினுக்கிறா, என் மஜாலுக்கு வர தொண்டை கட்டின்னு இருக்குது. அப்படியாப்பா? போன்ல இதே வாய்ஸ் தான் கேட்சா. என்ன மஜால் மேல் மெமிகிரி பண்றியா? அடிங் தூணி கட்டிங்க. என் பொண்டாட்டிட்டாவா? என்னடா லைன் கட்டி உங்க பாட்டு வந்து நிக்கிறீங்க? மஜாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லையா? இதெல்லாம் சொல்லிருப்பாங்களாடா. போடா 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 நாதாரி கம்யூனிட்டி பையா. உன்னாடி இந்த பக்கம் பார்க்கவே கூடாது நானு. டேய் வாடா போலாம். எனக்கு ஒரு சின்ன டவுட், நான் கேட்டு வரேன், நீ போ. தல என்ன? சரி, காசு கீசு எதனா எதிர்பார்க்கறியா என்ன? ஏய் ஏய் டேய் ஓடா வெறுப்பேத்துறீங்களா டேய்? நைட்ல ஆட்டோ ஓட போனா இது மாதிரி லைன் கட்டின்னு வரானுங்களே. இது யாரு போன? மஜாலா உணர் போனா. முக்கியமான விஷயம் வந்து மேடையில் நான் வந்து சொல்லிடுறேன்னா, 3 பரிசு கொடுக்கணும்னு சப்ஸ்கிரைபருக்கு முடிவு பண்ணோம். ஓகேங்களா? இப்ப வந்து 2 வருஷம் வந்து வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவங்க மாங்காடு. அந்த சேனலுக்கு அந்த வீடியோ கருத்தை வந்து அவ்வளவு இதா நம்மள இது பண்ணுவாரு. நம்ம அதுலயே வந்து அவங்கள வந்து நீங்க அந்த 3ல ஒரு வின்னர்னு நான் அறிவிச்சிட்டேன். பணமாட்ட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அவரோட இதுதான் பேராவா இருக்கும் ஃபுல்லாவுமே. அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாரு நம்ம இதுக்கு. அதனால வந்து நான் வின்னராகவே அறிவிச்சு மகிழ்ச்சியோடு மனநிலையோடு அந்த பரிசை தருகிறோம். நன்றி நன்றி நன்றி. உங்களோட ஆதரவோட தான் எல்லாமே நடக்கும். இவர் வந்து சவுதியில இருக்காருங்களா? ஏன் ஒரு சில வார்த்தைகள். நான் நிறைய காமெடி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இவங்க காமெடி பார்க்கும்போது எந்த ஒரு சோகம் இருந்தாலும் நல்லா சிரிக்க தோணும். இவர் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பாரு, என்ன பார்க்குறாருன்னு தெரியாது. நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து இவர் பார்த்து சிரிக்கும் போது தான் எனக்கு தெரியும். அப்புறம் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். இவங்க காமெடிஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் கூட ஒரு காமெடி அமிச்சாரு, அதை பசங்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதை கூட பார்த்துட்டு காலையில் சிரிச்சிருந்தோம். மேலும் வளர ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனாலும் ரொம்ப தேங்க்ஸ். மேலே இன்னும் மேலே வரணும் இந்த சேனல். நன்றி நன்றி நன்றிமா 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 நன்றிமா. பேசவே தெரியாதுன்னாங்க, நடுவேறி பேச வச்சுட்டு இருக்கோம். அதுவும் எனக்கு தாங்க அந்த சிறப்பு சேரும். நன்றி. ஒரு தடவை எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ணிட்டு போய் உட்காந்தீங்கன்னா பெருமையா இருக்கும். வாங்கம்மா.